போயிடுச்சு. ஏன்டா நம்ம ஊர் தலைவர் தோட்டத்துல எல்லாம் காய்ச்சிருக்கே, அவர்கிட்ட போய் கேட்டு பார்க்கலாமாடா? நீ வேறடா, அவர்கிட்ட அவர் விவசாயத்துக்கு போர் தண்ணி கேட்டதுக்கே தரமாட்டேன்னு சொல்லிட்டாருடா. டேய் நான் வேணா வந்து கேட்டு பார்க்கறேன்டா. இப்ப வேணாம்டா, நாளைக்கு போய் கேட்டுக்கலாம்டா. சரிடா. கங்கா அப்படி முன்னாடி வாங்க. பரவாயில்லையே, ஊர்லயே நம்ம தோட்டத்துல தான் நல்லா வளர்ந்துருக்கு. ஊர் மக்கள் தோட்டம்லாம் வறண்டு போயிடுச்சு. நம்ம தண்ணி தராது நல்லா போச்சு, நல்லதா போச்சு. அப்பதான் ஏன்னா அப்பதான் மக்கள் நம்ம கிட்ட வட்டிக்கு பணம் கேட்க வருவாங்க. அதுல வர லாபத்தை வச்சு வெளிநாட்டுல பங்களா வாங்கிடலாம். அட நினைச்ச மாதிரியே யாரோ வராங்களே. ஐயா வணக்கம். சொல்லுங்க தலைவரே, ஊர்ல எல்லாரோட தோட்டமும் வறண்டுடுச்சு. மக்கள் பசிலையும் பட்டினியுமா இருக்காங்க. உங்க தோட்டத்துலதான் எல்லாம் காய்ச்சிருக்கே, அதிகமா விளைஞ்சிருக்கே. நீங்க ஏதாவது கொடுத்து உதவுங்கள் தலைவரே. நான் உங்களுக்கு தரதுனால எனக்கு என்ன லாபம்? தலைவரே, இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவினால் நீங்க 100 வருஷம் நல்லா இருப்பீங்க. நான் இப்பவே நல்லா வசதியா தான் இருக்கேன், உங்களுக்கு எதுவும் தர முடியாது, போங்க. அப்படி சொல்லாதீங்க தலைவரே. என்னடா தலைவர் இப்படி சொல்றாரு? இனிமேட்டு என்ன பண்றது? பசிலையும் பட்டினிலையும் கண்டு சாக வேண்டியதுதான். உனக்கு கால் இல்ல, எனக்கு கண் இல்ல, அதனால இப்ப அந்த ஊர் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு தேவையான உணவெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா இப்ப அவங்களே வளர்ச்சியில கஷ்டப்படுறாங்க. நான் வேணா பணம் தரேன், ஆனா உங்க என் பேருக்கு உங்க தோட்டத்தை எழுதி கொடுங்க, இல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க. அப்படி சொல்லாதீங்க தலைவரே. வணக்கம் தேவதையே, நான் தலைவர் தோட்டத்தை கண்ணால் கூட பார்த்ததே கிடையாது. அதான் நம்ம ஊர் தலைவர் தோட்டத்துல எல்லாமே விளைக்கிறதே, வாங்க அங்க போய் பிரிச்சுக்கலாம். சரி, நீங்க இங்கே இருங்க, நான் போய் பிரிச்சுட்டு வரேன். நம்ம எல்லாரும் போய் கூர்ச வீட்டுல சாப்பிடலாம். ஊர் மக்கள் எங்கடா இருக்கீங்க? இங்க வாங்கடா. ஏன்டா என் தோட்டத்துல பழத்தை திருட்டுத்தனமா போயிட்டதே? நாங்கள் இல்லை தலைவரே. நானும் திருடவில்லை தலைவரே. நாங்கள் ஏழைகள் தான், ஆனால் திருடர்கள் கிடையாது. பொய் சொல்லாதீங்க, இல்லைன்னா நீதி தேவதைகிட்ட இட்டு விடுவேன். மருந்து கொடுத்துறாங்க. யாரா நீதி தேவதை? உனக்கு தெரியாதடா? எனக்கு தெரியாதுடா. அவங்க பொய் சொன்னா தண்டனை கொடுத்துருவாங்கடா. நீதி தேவதையை என் தோட்டத்துல பழத்தை பிச்சவன வந்து கண்டுபிடிச்சு கொன்று விடு. சற்று நேரம் பொறுங்கள். தேவதையே, நாங்கள் தலைவர் தோட்டத்தில் திருடவில்லை. நானும் திருடவில்லை தேவதையே. ஐயோ தேவதையே, என்னது? எனக்கு கண் தெரியவில்லை, கால் நடக்க முடியவில்லையே. அதான் ஏன் தலைவர்? நீதி தேவதையே, ஏன் தலைவரை தண்டிச்சிங்க? இவன் முதல்ல தண்ணி கொடுத்திருந்தா ஊர் மக்களோட தோட்டம் வறண்டு இருக்காது. அப்புறம் அவன் தோட்டத்துல விளைஞ்சதெல்லாம் கொடுக்காம ஏமாத்துறான். நான் செய்தது தவறா? இல்லை தேவதையே. இருந்தவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவினால் அனைவரும் நன்றாக இருக்கலாம். நன்றி.